உற்சாகமாக இருக்கீங்களா? சில சபைகளில் அதை வெளிப்படுத்துறதுக்கு பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படுத்துவாங்க. காரணம் என்னென்னா, சரீரம் பலவீனமானது இல்லையா? அப்படியே டெம்பரேச்சர் ஏறும், அப்படியே இறங்கும், அப்படியே சோர்வு வரும். ஆனால் ஆவி அப்படி அல்ல, ஆவி உற்சாகம் உள்ளது. சரியா? நான் எப்போவுமே தேவனுடைய வார்த்தையை தேவனிடத்தில் பெற்று கொடுப்பது மிகுந்த பயனுள்ளது என்று எண்ணக்கூடியவன். ஆதலால் சில காரியங்களை நான் தியானித்து வந்து இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் மத்தியில் தேவன் பாடல் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக எதை எனக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதையிலிருந்து செய்தியாய் கொடுப்பது தான் என்னுடைய இயற்கையான சுபாவம். அப்படி இன்றைக்கு நான் தியானித்தது பிலிப்பியரில் ஒரு வசனம் உண்டு. உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ள, எப்படி சொல்லி அதையே நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள் என்ற தலைப்பிலே சிந்திக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் இங்கே வந்து அமர்ந்த பொழுது உங்களுடைய உற்சாகம், தேவனுக்காக நீங்கள் பாராட்டுகிற வைராக்கியம் இவளை பார்த்த பொழுது அதிலிருந்து மாறி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனங்களை தியானித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வரை. போதும். தேவனுடைய வார்த்தை என்பது தேவன் நம்மோடு பேசுகிறதாக நாம் அறிந்து இருக்கிற சத்தியம். இந்த வசனத்தை படித்தா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு பேசுகிறார். ஜெபம் செய்வது நாம் தேவனோடு பேசுவது. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும் அவசியம். இப்போ இந்த பகுதியில் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று தான் நான் யோசிக்க வேண்டும். என்னிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அதை சொல்லுகிறார். என்ன எதிர்பார்த்து அவர் சொல்லுகிறார் என்பதைத்தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். இந்த 10 வசனத்தில் ஒரு முக்கியமான 2 நபர்கள், இன்னும் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் 2 நபர்களை குறித்து தான் நான் பார்க்க போகிறேன். ஒன்று அப்போஸ்தலர்கள், இன்னொன்று பிறவி சப்பானி. சரியா? ஆனால் இன்றைக்கி அப்படி சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் என்ன, அது மாற்று திறனாளி, அப்படி தான் அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. சரி, இப்போது இந்த முதல் வசனம் தொடங்குகிற வேளை ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவனோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு வேளை இருக்க வேண்டும், ஒரு நேரம் இருக்கணும். இந்த நேரத்தில் சகோதரன் பாண்டியன் அவர்கள் ஜெபித்து கொண்டிருப்பார் என்று சொல்லும்படியான ஒரு நேரம் இருக்க வேண்டும் இல்லையா? எல்லா நேரமும் ஜெபம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வேலை செய்யும்போது, பயணப்படும் பொழுது எல்லா நேரம் ஜெபம் பண்ணலாம். இருந்தாலும் அமர்ந்திருந்து தேவனோடு ஜெபிக்கிற ஒரு வேளை ஒவ்வொருவருக்கும் அவசியம். அது நீங்கள் எந்த வேலையினாலும் எடுத்துக்கலாம். அதை சத்தமாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மெதுவாக கூட மனசில் ஆண்டவரை நாம் சொல்கிறோம். அப்போ ஜெபிக்கிற வேளை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியம் என்று நாம் பார்க்கிறோம்.
தேவாலயத்தில் எருசலேமில் பார்த்தீர்களானால் அநேக தேவாலயங்கள் இருக்கிறது. எருசலேமில் அநேக தேவாலயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு தேவாலயத்தில் மட்டும் எப்பொழுதும் ஆராதனை நடக்கிறது. ஆராதனை எப்பொழுதும் நடக்கிறது. அது எது என்றால் கெச்சமனே தோட்டம். கெச்சமனே தோட்டத்திலே பெரிய ஒரு தேவாலயம் இருக்கிறது. அவர் கண்ணீரோடு ஜெபித்து வியர்வை இரத்தமாய் விழக்கூடிய அந்த காட்சியை அங்கே அவர்கள் வரைந்து வைத்து அங்கே என்ன செய்கிறாங்க, எல்லா நேரமும் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டினரும் வந்து அங்கே என்ன செய்கிறாங்க, அவர்களை அந்த இடத்துல ஒருங்கிணைத்து மிக நிசப்தமாய் ஒரு பெரிய ஒரு ஆலயம். தேவன் எனக்கும் அந்த இடத்துல ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை தந்தார். அது ஒரு மிக அற்புதமான ஒரு காட்சி. காரணம் என்ன? ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலை. அது எளிதில் இழந்து போகக்கூடாது. 365 நாளில் வெறும் 52 நாள் தான் நீங்கள் ஆராதனைக்கு வர்றீங்க. எவ்வளோ நாள் வரீங்க? 365 நாளையில் எத்தனை நாள் வரீங்க? 52 நாள் தான் ஆராதனைக்கு வரீங்க. மீதி நாள் வர்றதில்லை. அதுலேயும் ஆப்சண்ட் ஆனால் என்னாகும்? 2 மணி நேரம் ஆராதனை அப்படின்னா ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் ஆராதிக்கிறீங்க? 4 நாள் தான் ஆராதிக்கிறீங்க. 365 நாளையில் 4 நாளே தான் நாம் ஆராதிக்கிறோம். மீன் நாளெல்லாம் யாருடையது? நம்முடையது. அந்த 4 நாள் ஆராதிக்கிறதுலையும் ஆப்சண்ட் ஆனால் என்ன ஆகும்? கஷ்டம் இல்லையா? நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? தூரத்தில் துரத்தி விடப்பட்டதான மனிதன், துரத்தி விடப்பட்ட இடத்துக்கு தேடி வந்த தெய்வம், துரத்தி விட்டப்பட்ட மனிதனுடைய சூழ்நிலையை அறிந்து எனக்கு அந்த வசனங்களில் பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை விட, அந்த வசனத்தை விட நான் மற்றொரு வசனத்தை தான் அதிக நேசிப்பேன். அது என்னவென்றால், என் தெய்வம் என்னை பாவி என்று கூட சொல்ல விரும்பவில்லை. என்னை யாருன்னு சொல்லலை விரும்பல, அவர் பாவின்னு கூட சொல்ல விரும்பவில்லை. இழந்து போனேன் என்று சொல்லுகிறார். நீ எனக்கானவன், உன்னை இழந்து போனேன், இழந்து போன உன்னை என்ன செய்கிறேன்? தேடி. என்ன ஒரு அன்பு ஆண்டவர் பாருங்கள். நம்மெல்லாம் வார்த்தையில் என்னென்னோ வார்த்தை ஜாலங்கள்லாம் பேசி அதையே சொல்லிவிடுவோம், கோவப்படுத்தி விடுவோம். பாவின்னு கூட நம்மளை சொல்ல விரும்பாத ஆண்டவருங்க நம்மளை என்ன செய்கிறாரு? இழந்து போனதாக கருதுகிறார். அதனால் தேடி வந்தார். இழந்து போனதாக கருதினபடியால் தேடி வந்து மீட்டெடுத்தார். இப்போ சிலுவையை பார்க்கும் பொழுது பார்த்துருக்கோமா? பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி அந்த சிலுவையில் தொங்குறத பார்த்தா எப்படி இருக்கும்? பெரிய ஒரு சோகம் இல்லையா? ஒரு வருத்தம். இவ்வளோ வல்லமை உள்ள தெய்வம். சங்கீதம் 29 அவருடைய வார்த்தையின் வல்லமையை எப்படிப்பட்டதுன்னு வெளிப்படுத்துகிற அந்த காரியம். இப்படிப்பட்டவர் இங்கே இப்படி தொங்குகிறாரே. கொல்கதா மலையில் இன்றைக்கும் அவரை எடுத்து உடம்பை எடுத்து வைத்த இடத்துல அந்த இயற்கையான பாறை, செயற்கையாய் செய்யப்படவில்லை. அந்த பாறையில் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் வந்து முத்தமிட்டு செல்லுகிறார்கள். அந்த இடத்த என்ன செய்கிறாங்க? அந்த உடம்பு இருந்த இடத்துல முத்தமிட்டு செல்லுகிறார்கள். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அவர் கல்லறைக்கு இந்த பக்கம் கண்ணு கட்டின தூரம், இப்போ நம்முடைய பார்வை தூரம் போனால் ஒரு 2 கிலோமீட்டர் போகுமா? இல்லை, 1 கிலோமீட்டர் போகுமா? அவ்வளோ தூரத்துக்கு பழங்கி கற்களால் கல்லறைகள். இந்த பக்கம் அதே மாதிரி கல்லறை. ஆனால் ஒரு கல்லறை குகையாக திறந்த நிலையில் இருக்கிறது. அங்கே ஒரு வேடிக்கை நடந்தது. என்ன நடந்ததுன்னா, ஒரு பெண்டிகாஸ் பாஸ்டர் அங்கே ஆராதிக்க போனீங்கன்னா அப்பமும் ரசமும் ரெடிமேடாக அப்படியே டன் கணக்கில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த கல்லறைக்கு முன்பதாக ஆராதிக்க விரும்பினான். டன் கணக்கில் இருக்கும். ஒரு சின்ன கப்பு இருக்கும், அந்த கப்பில் ரசம் இருக்கும், அந்த கப்பு மூடிக்கு கீழே அப்பம் இருக்கும், தகடு மாதிரி. அதுக்கு மேலே கவர் போட்டு மூடி இருப்பாங்க. எத்தனை பேர்னு கேட்டோம்னா எத்தனை பேர் கொடுத்துருவாங்க. அப்போ எனக்கு அப்பத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ணேன். அவரை ரசத்துக்காக பெண்டிகாஸ் பாஸ்டர் ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவர் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு, ஆண்டவரே இது ரத்தமாக மாறணும், உம்முடைய ரத்தமாக மாறணும், இது இப்பொழுது ரத்தமாக மாறணும்னே சொல்லிகிட்டு இருக்கிறார். வேறு ஒரு வார்த்தையும் சொல்லலை. வேறு ஒரு வார்த்தையும்
சொல்லலை. எனக்கா ஒன்றுமே புரியல. ரத்தமாக எதுக்காக மாறணும்? அது ரத்தமாக ஆகிவிட்டது. பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம் அது. அதனுடைய அடையாளமாக இது இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கும் ரத்தத்தை கொண்டாந்து வச்ச பண்ண முடியும்? எவ்வளோ தூரத்துக்கு நான் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே வேடிக்கையாக இருந்தது. ரத்தமாக மாற்றுங்க, ரத்தமாக மாற்றுங்க, ரத்தமாக மாற்றுங்க. அப்படி அல்ல. அந்த உணர்வு ஆண்டவரை நோக்கி பார்க்குற அந்த சிலுவையின் காட்சி. அதில் ஒரு அருமையான ஒரு பக்தர், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மணக்கண்ணில் சிலுவையை கொல்கதாவில் அப்படியே தொங்குறாரு. உடம்பெல்லாம் ரத்தம் வடியுது, காயமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே எப்படி இருக்கும் நமக்கு? நமக்கு அன்பானவர்கள் அடிபட்டுட்டாங்க. ஏங்க அவர் அடிபட்டுட்டார், ஏதோ காலில் முறிஞ்சிருச்சாட்டிருக்குது, கையில் ரத்தம் வரதாட்டிருக்குது, தலையில் ஏதோ வெட்டு காயமாட்டிருக்குது, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏற்பட்டால் அப்படி சொல்லுவோமா? அப்படி சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? பேசுங்க. நான் ஒன்றும் மேலே இறங்கி வரல, பேசுங்க. என்ன சொல்லுவோம்? என் குடும்பத்தில் எனக்கு அன்பானவர் ஒருத்தர் அடிபட்டார், காயம், ரத்த காயம். என்ன சொல்லுவோம்? பார்த்தோன்னே ஏதோ அடிபட்டுட்டாருங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவோமா? பதறி விடுவோம், துடித்து போவோம். நம்முடைய உடம்பு என்ன செய்யும்? நடுங்கும், வார்த்தை குளரும், தடுமாற்றம் வரும். வருமா வராதா? இல்லை, நீங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு வேறு மாதிரி தோணுது. என்னுடையவர்கள், எனக்கானவர்கள் அப்படி அடிபடும் பொழுது நான் அந்த சூழ்நிலையை எப்படி வெளிப்படுத்துவேன்? அதாவது அந்த பாடுறாரு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொல்கதாவில் நான் கண்டேன் கோர காட்சியே. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? தலையெல்லாம் காயம், ரத்தம் வடியுது, அந்த முள்ளெல்லாம் ஆணி, அந்த முள் இன்றைக்கி இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அது இரும்பில் இருக்குது, அது எப்படி இருந்துச்சோ தெரியாது. கொல்கதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, சொல்ல முடியுமோ என்னால் அந்த கொடுமையை? கொல்கதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. சொல்ல முடியுமா? அதை எளிதாக பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? உள்ளம் உடைந்து அப்படியே கண்ணீர் சொரியும். அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர். இந்த கடைசி சரணத்தில் அப்படி பாடுவார். கடலும் காற்றும் அவர் சொல்ல அடங்கும், சாத்தானின் சேனைகள் அவர் முன்னே நடுங்கும். வல்லமையுள்ளவர் ஏன் மௌனமானாரோ? வல்லமையுள்ளவர் ஏன் மௌனமானாரோ? எனக்காகவே கொல்கதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. உள்ளம் உடையக்கூடிய ஒரு காட்சி. ஆதலால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. உலக வாழ்க்கைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. உலக மனிதர்கள் 3 விதமாய் வாழ்கிறார்கள். ஒருவர் இப்படியாக வாழ்கிறார், செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு என்னை யாருக்கப்பா தெரியும், அதை பற்றி என்ன பேசி நேரத்தை வேகன் பண்ணுறீங்க, செத்ததுக்கு அப்புறம் என்னமே எனக்கு இல்லை, இருக்கிற வரைக்கும் வாழ்வான், செத்ததுக்கப்புறம் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை. அவர்கள் மிருகத்தை போல் வாழ்கிறவர்கள் அப்படின்னு நான் சொல்லலைங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவறவங்க. இன்னொரு கூட்டம் இருக்காங்க, இந்த பூமியில் தான் இப்படி கஷ்டப்பட்டேன், நானும் நல்லவனாக 4 பேருக்கு பயனுள்ளவனாக தான் இருந்தேன், செத்ததுக்கு அப்புறம் அந்த கடவுளுடைய பாதம் கிடைக்குமா, இந்த மோட்ச பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சா என்ன பரவாயில்லை இல்லையா, கிடைச்சா பரவாயில்லை என்று நம்புகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, ஐயோ நான் இங்கே வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தேனே தெரியல, நல்லவனாக வாழ்ந்தனா கெட்டவனாக வாழ்ந்தனா, ஒழுக்கமாக இருந்தனா ஒழுக்கம்லாம் இருந்தனா எப்படின்னே தெரியல, நான் செய்த கரும வினையின் பயனாக அடுத்த பிறவியில் நாயா பேயா நரியா எப்படி பிறப்பேனே தெரியல, ஐயோ பயமாக இருக்கு என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க தான் 3 பேர் தான் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்கிறோம்?
நமக்கு என்ன வாழ்க்கை? பரலோகம் உண்டு, எனக்காக இடம் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது, வருகிறார், வருகிறவரோடு நான் என்ன செய்வேன்? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? இருக்கா? ஆண்டவர் வந்தால் போமா? இப்போ வந்துட்டா போயிடலாமா? வந்துட்டா போயிடணும். அப்படி இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஜெப வேலை என்ற ஒரு வேலை இருக்கணும். என் தேவனோடு நான் ஜெபிக்கும்படியான ஒரு வேலையாக இருக்கணும். மணிக்கணக்கில் ஜெபிக்க வேண்டியதில்லை, நிறைய வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்க வேண்டியதில்லை. அப்படியெல்லாம் ஜெபிக்கணுமா? காய்ச்சலுக்கு 5 நிமிஷம், ஐசியூக்கு அரை மணி நேரம், அப்படி இருக்கா? இல்லை. செத்தே போய் நாரி கிடந்தாலும் ஒரு வார்த்தை தான் ஜெபம். பைபிள் சொல்லுதா? செத்தே போய் நாரி கிடந்த பிணத்துக்கு கூட உயிரோடு எழுப்புறதுக்கு எத்தனை வார்த்தை ஜெபம் பண்ணார்? ஒரே வார்த்தை. நீங்கள் நான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி அற்புதம் காண முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு தலையாட்டுவார். முடியும். எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கொடுத்தீங்கன்னா அந்த அற்புதமெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்ல முடியும். சரி, முடியும். என்னால் அற்புதம் செய்ய முடியும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் இல்லாததை இருக்கிறதாக நம்புகிறார்கள், வைராக்கியமாய் வாழ்கிறார்கள். இல்லாததை இருக்கிறதாக, நான் சொன்னது புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இல்லாததை இருக்கிறதாக நம்புகிறார்கள், வைராக்கியமாக வாழ்கிறார்கள். நான் இருக்கிறவரை இருக்கிறவராக நான் என்ன செய்கிறேன்? வாழ்கிறேன். இருக்கிறவர் எனக்கு ஒருத்தர், அவரோடு இருக்கிறவர் என் தெய்வம். அப்போ நான் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும்? அவங்களோட குறைவாக இருக்கணுமா, கூடுதலாக இருக்கணுமா? இருக்கா? வீட்டுக்கு போனால் தான் தெரியும். சரி, இப்போ இங்கே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளை. ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு நேரம் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஜெப வேளையில் நம்முடைய இதை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள் கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. ஜெபம் இல்லாத வாழ்க்கை, கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீட்டில் வாழ முடியுமா? ஆனால் ஜெபம் இல்லாமல் வாழ்ந்துடுறோம்ல. அப்படி பழகி போச்சு, அப்படியே பழகி போச்சு. இப்போ இங்கே என்ன செய்யுங்க, தேவாலயத்துக்கு அந்த ஜெப வேளையிலே போகிறாங்க. தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒரு பாட்டு நம்ம சங்கீதம் 22 வாசித்தோம் இல்லையா? 122 தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது அப்படின்னு இருக்குது. அதில் ஒரு வார்த்தை என்ன சொல்லி கூப்பிடுது, அதை படித்து பார்த்தீங்கன்னா, தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போதே, யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்லை, எனக்கு சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன்? இதை விட என்னங்க? இதை விட என்ன? தேவாலயத்துக்கு போகிறது மன மகிழ்ச்சி. அப்போ தேவாலயத்துக்கு போகக்கூடிய, ஆலயத்துக்கு போன சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு கூட இருக்காருங்க, நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்புறம் எதுக்கு இங்கே வந்து ஜெபம் பண்ணணும்? வீட்டில் ஜெபம் பண்ணலாம்ல, இல்லையா? யாக்கோபு 5:16 நாம் கூடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. கூடி ஜெபம் பண்ணணும். எபிரேயரில் சிலர் சபை கூடி வர்றதுக்கு விட்டதை போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடும். ஏன் அப்படின்னா, நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவ மகிமை இறங்குகிறது. தேவ மகிமை என்ன செய்து இறங்குகிறது. அது பயனுள்ளதாய் மாறுகிறது, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. பேதுருவை ஜெயிலில் போட்டவுடனே சபையாரெல்லாம் என்ன செஞ்சாங்க? வீட்டில் போய் படுத்துக்கிட்டாங்களா? ஜெபம் பண்ணாங்க. சபையார் ஜெபம் பண்ணாங்க. தேவதூதன் இறங்கி வந்தார், பேதுருவை கூட்டிகிட்டு வந்தார். எப்போ போ, அங்கே பாரு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் ஜீவ வார்த்தையை பேசினார். என்ன டைம் தெரியுமா? என்ன டைமு? அதிகாலை வேலை. அதிகாலை வேலை. ஒரு சபையார் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான காட்சி. சரி, இப்போ இங்கே பார்க்குறோம். அடுத்த 2வது வசனத்தில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாரு? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த
ஒரு மனுஷனை என்ன செய்கிறாங்க, சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இங்கே இந்த வசனம் நீங்கள் தனியாக உட்காந்து அமைதியான நேரத்தில் படித்து பாருங்கள், நிறைய அற்புதம் அப்படியே அதிசயமெல்லாம் பார்க்க முடியும். சரி, இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 4 பேர் தூக்கிட்டு வராங்க, உட்கார வைக்கிறாங்க. வாசல் எப்படிப்பட்டது? நல்ல சத்தமாக சொல்லுங்க. வாசல் அலங்காரமானது. கொண்டு வந்து உட்கார வைக்கிற ஆள் யாரு? ஆண்டவர் ஆவியானவர் ஒரு வசனத்தை நமக்கு சொல்ல நினைக்கும் பொழுது எப்படி இருக்கிற, எப்படி இருக்குது, நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவார். வாசல் அலங்கார வாசல் தான், ஆளு நல்லா தான் இருக்கிறார். ஆனால் அங்கே என்ன இருக்குது? ஊனம் இருக்குதுங்க, ஊனம் இருக்கு. அப்படி இருக்கலாமா? அலங்கார வாசல் அப்படி இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய அப்படி தான். அடுத்ததாக இந்த மனிதன் அலங்கார வாசலில் இருந்துக்கிட்டு தனக்கு அவசியமானதை தேடாதபடிக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உட்கார்ந்துருக்கிறது அலங்கார வாசல். இவனுக்கு அவசியமான தேவை என்ன? உடன் நீங்கணும், நடக்கணும். அதை பற்றி அவனுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. இன்னைக்கு வயிறு நிறைஞ்சா போதும், ஏதாவது கிடைச்சா போதும். பாருங்க, தேவன் அற்புதமான காரியத்தை நம் முன் வைத்திருக்கிறார். நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யலை, தயாராக இல்லை. அப்படி தானே காணப்படுது. உள்ள அற்புதம். எத்தனை மக்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. நான் இதில் இருந்து விடுபட வேண்டும் என்று அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. ஏதாவது முடிஞ்சதை கொடுத்துட்டு போங்க, ஏதாவது முடிஞ்சதை கொடுத்து. இதுதான் நம்முடைய பார்வையாக இருக்குது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஐஸ்வர்யவான். இந்த உலகத்து மட்டும் இல்லை, சண்ட சராசரங்களுக்கே ஐஸ்வர்யவான் அவர் தானே. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு அந்த கெத்து. இப்போ ஒன்று வச்சுக்கலாம், மோடிக்கு பையன் இல்லை இருந்தாலும் ஒரு கற்பனையில் வச்சுக்கலாம். மோடி மகன் இப்படி ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே வர்றதுக்கு சோர்ந்து போய் அப்படியே மூஞ்சியை தொங்க விட்டு பரிதாபமாக நடப்பானா? அப்படி கெத்தாக வருவானா? வர மாட்டானா? அப்புறம் நாம் எப்படி வரணும்? நமக்கு அவனை விட மேலானவர், பெரியவர், நம்முடையவர். அப்போ இங்கே இவன் அதை பற்றி கவலை இல்லை, அது மட்டும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இவன்கிட்டருந்து பிடிச்சது என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு நாள்தோறும் அவனுடைய பிள்ளைகள் வருகிறார்களோ இல்லையோ, இவன் நாள்தோறும் வரான். தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் தினந்தோறும் ஆலயத்துக்கு வராங்களோ இல்லையோ, இவன் எப்படி வரானா? அப்படி போட்டிருக்குதா? போடலையா? நாடோறும்னா தினந்தோறும். அவன் தினந்தோறும் வரான். ஆனால் நான் வர்றது வாரத்தில் ஒரு நாள். சரி, இப்போ இந்த காரியத்தில் அங்கே பார்க்கும் பொழுது இப்போ உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ யார் வரா? பேதுருவும் யோவானும் வராங்க. அவங்களை கண்டு பிச்சை கேட்டான். இப்போ அவங்கள என்ன செய்கிறாங்க? 2 பேர்த்தையும் பார்க்குறான், பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டிருக்கலாம் இல்லையா? அந்த கண்டு அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, இவர்கள் தேவ ஆவியால் நிறைவை பெற்று பரிசுத்த ஆவியின் நிறைவு உள்ளவர்களாய், தேவ வல்லமை நிறைந்தவர்களாய், எதையும் செய்யக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய மனிதர்களாய் இருக்கிறவர்களை பார்க்கிறான், காண்கிறான். ஆனால் கேட்குறது என்ன? நாமளும் சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்போம். ஆனால் நம்ம கேட்குறது என்ன? பாருங்க, ஜெபத்தில் கேட்காதீங்க, ஜெபத்தில் எதுவுமே கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு உடம்பு முடியல, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, எதையும் கேட்காதீங்க. அப்படியே அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஏசப்பா அப்படின்னு உள்ளத்திலிருந்து கூப்பிடுங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பேர் சொல்ல வேண்டியதில்லை. எப்படி இருக்குன்னு தெரியுமா?
பேச தெரியாத குழந்தை, வாய் வார்த்தை தெரியாது, பேச தெரியாத குழந்தை தவழ்ந்து வந்து தாயின் பாதத்தை தொட்டு அப்புறம் காலை பிடித்து கொண்டு தலையை தூக்கி முகத்தை பார்த்த பொழுது, அந்த தாய் குனிந்து அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த பொழுது 2 பேர்த்துக்குள்ளே நிறைய சம்பாஷணை ஓடுதா? அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் இருக்கா? குழந்தை காலை பிடித்து தலையை தூக்கி தாயின் முகத்தை பார்த்த பொழுது 2 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க? பேசிக்கிறாங்க. குழந்தைக்கு என்ன தேவைன்னு தாய்க்கு தெரியும், தாய் என்ன தரப்போகிறாங்கன்னு குழந்தை. இதுதாங்க நம்ம ஆண்டவர். நீங்கள் ஜெபம் பண்ண தெரியணுங்கிறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவசியம் இல்லை. அவருடைய பாதத்தில் உண்மையாய் முழு உருவத்தோடு உட்கார்ந்து அப்பா ஏசப்பா அப்படின்னாவே அவர் என்ன செஞ்சிருவார்? கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. நாயின் ஊர் விதவை மகன் செத்து போயிட்டான், ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு சொன்னால, கூப்பிட்டால, எங்கே இருக்க வேதத்தில் ஒன்றுமே இல்லை. அவள் பாட்டுக்கு அழுதுட்டு போயிட்டுருக்கிறா, உலகம் தூக்கிட்டு போயிட்டுருக்குது. ஆனால் பார்த்தார், அவருடைய கண்ணீரை பார்த்தார், ஆதரவற்ற நிலைமையை பார்த்தார். இனி எனக்கு யாரும் இல்லை, இருந்த ஒரே ஆதரவு போய்விட்டது, நான் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இனி எப்படி வாழ்வேன், என்னுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் அவளுக்குள்ளே ஓடுது. அங்கே ஆண்டவருக்கும் ஓடுது. இவள் மனதில் ஓடுகிற எண்ணங்கள் ஆண்டவருக்கும் ஓடுது. அவர் வந்து என்ன செஞ்சார்? உயிரோடு எழுப்பி, இந்த உன் பிள்ளை, நீ விரும்பின பிள்ளை. இதுதான் ஆண்டவர். அப்போது சொஸ்தம், அதாவது அங்கே என்ன நாம் பார்க்குறோம்? தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் யார் என்பதை கண்டாலும் இவன் கேட்டதோ என்னது? பிச்சை. இன்றைக்கி நாம் அப்படி இருக்க வேண்டியதில்லை. எனக்கு கல்யாணம் ஆன உடனே நான் ஜெபம் பண்ணது, குழந்தைங்க பிறந்தா நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நிறையா சம்பாதிக்கணும். நான் ஜெபம் பண்ணதே இல்லை, உண்மையே சொல்கிறேன், ஜெபம் பண்ணதே இல்லை. அப்போ என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன்? 3 யோவான் 4வது வசனத்தை படி எனக்கு தாங்கன்னு கேட்டேன். 3 யோவான் 4வது வசனம் என்ன? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷம் எனக்கு வேண்டான்னு என் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அதே தான் கொடுத்துருக்காரு இன்றைக்கி. இங்கே இப்போ பேசினார் இல்லையா என் மகன், நல்ல படிப்பு கொடுத்துருக்காரு, நல்ல உத்தியோகத்தை கொடுத்துருக்காரு, நல்ல வசதியை கொடுத்துருக்காரு. ஆனால் நான் ஜெபம் பண்ணது என்ன? சத்தியத்தில் நடக்கணும். இன்றைக்கி ஒசூர் சபையில் பொறுப்பில் இருக்கார், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறார். சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோன்னா தெரியறதில்ல நமக்கு. நம்ம அப்பா பெரியவர், அவர் நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னே அவர் நினச்சிருவார், நீ மனசில் நினைக்கிறதுக்கு முன்னே நினச்சிருவார். நீ ஒன்றும் சொல்லித்தான் அவர் தெரிஞ்சுக்கணுமா? ஆனால் நாம் நினச்சிக்கிறோம், ஐயோ இதை சொல்லலையே, ஜெபம் பண்ணலையே, இதை ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியாக உட்காருங்க, அவர் பேசுவார். இப்போ அவ்வளோ பெரிய இடத்துல அவன் என்ன செய்கிறான்? அப்படி அப்புறம் என்ன பண்ணுறது? பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, இப்போ என்ன செய்கிறாங்க? 2 பேரும் உற்று பார்க்குறாங்க. அப்போஸ்தலர்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? என்னை பார்த்தியப்பா, என்னை கண்டில்ல, நாங்கள் எவ்வளோ பெரிய தேவ மனிதர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது இருக்கிறாயே, நீ உணர்ந்து கொள்ளும்படி என்ன செய், நீ நோக்கி பார் அப்படின்றாங்க. இப்போ அவன் நோக்கி பார்க்குறான். இப்போயாவது புரிஞ்சுக்கணும் இல்லை இவங்க யாருன்னு? இப்போயும் அவன் புரிஞ்சிக்கல. அடுத்தது அவன் என்ன சொல்கிறான்? என்ன ஒரு பரிதாபம்! இதுதான் இன்றைக்கு நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னை நோக்கி பார், நான் யார்? தேவனுடைய பிள்ளை. தேவன் சொல்கிறான் என்னை நோக்கி பார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? நீர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு இன்னைக்கு தேவை, அது மட்டும் போதும். அவன் என்ன செய்கிறான்? ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்றார். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்றார். போப்பாண்டவர் வேட்டிக்கனில் காணிக்கையெல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ கூட ஒரு போப்பு போயிட்டார் இல்லையா, எண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் நோட்டாக குவியுது, ஒரு பக்கம் தங்கம் வெள்ளியாக குவிஞ்சிருக்குது. அப்போது அவர் சொன்னாராம், பாவம் அன்னைக்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது
இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதனால எங்கள் இடத்துல என்ன இல்லை, வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இன்றைக்கி நமக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு கிடச்சிருந்தா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? அப்போது அங்கே இருந்த ஒரு தேவ மனிதன் சொன்னாராம், அது உண்மைதான், உங்கள்கிட்ட பொண்ணு வெள்ளி இருக்கு, ஆனால் இருக்க வேண்டிய நசரேயனாகிய இயேசு இல்லை. எது இருக்கணும்? இயேசு இருக்கணும். உன்கிட்ட பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் யார் இல்லை? ஆனால் அவங்க பேதுருட்டையும் யோவான்ட்டையும் யார் இருந்தா அப்படின்னு சொன்னோடனே போப்பு அப்படியே பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிட்டாராம். இன்றைக்கி நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், யார் இருக்கணுமோ அவரை எனக்குள் நான் கொண்டு வரணும். யார் இருக்கணுமோ அவரை நான் என்ன செய்யணும்? பொண்ணும் வெள்ளியும் ஒன்றும் இல்லை, அது நிற்காது, அது ஒரு நிலையானதல்ல, அது என்ன செய்யும்? மாறி போகும். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? அவர் என்ன செய்கிறாரு? என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று உத்தரவிட்டார். நீங்கள் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா? யாரையாவது பார்த்து ஒரு பேய் பிடிச்சி ஆடுறாங்க, இங்கே எல்லாம் பேய் பிடிக்குதா? பேய் பிடிக்கிறவங்க இருக்காங்களா? பேய் விட்டுறாங்களா? இருக்காங்களா இல்லையா? பேய் பிடிக்கும். அப்போ பேய் பிடிச்ச போது அதை போய் கையை நீட்டி ஓடிப்போ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொன்னது இல்லையா? எது நம்மளை பிடிச்சிருமோன்னு பயந்துருப்பீங்களா? பாருங்கள், நம்மளை பிடிச்சிருமோன்னு பயந்து, நம்மளை பிடிக்காது. நான் ஓட்டியிருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கே ஓட்டியிருக்கிறேன். யாருக்கு ஓட்டியிருக்கிறேன்? எங்கள் அம்மாவுக்கே. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா ஆடிட்டு இருந்தாங்க, ஒருத்தன் உடுக்க அடிச்சுக்கிட்டு இருந்தான் டம்மு டம்முன்னு. எங்கள் அம்மா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா முடி நீளம், என்னை விட வளர்த்தியானவங்க, ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நிறுத்த, ஆடக்கூடாது. எங்கள் அம்மா தலையை பிடிச்சி ஆடாமல் நிறுத்திட்டு உடுக்கக்காரனை விரட்டி விட்டு, இனிமேல் ஒரு பேய் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவரை சாவர வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்கல? நமக்கு அந்த வல்லமை உண்டு. யார் நமக்குள்ளே இருக்கிறா? அதை விட பெரிய தெய்வம் நம்ம இடத்துல உண்டு. பயப்படக்கூடாது. அற்புதம் கை நீட்டி சொன்னால் நடக்கணுங்க. நம்முடைய ஆண்டவர் யார்? அற்புதத்தின் தேவன். அற்புதத்தின் எழுந்து நட என்று சொல்லி, அடுத்ததான் முக்கியமானது, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். இன்றைக்கி ஊழியங்கள் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள், அவ்வளோதான். திரும்ப தூக்கி விடுறது, கொண்டு வந்து சேர்க்கறது, ஃபாலோ பண்ணுறது, அது என்ன செய்யலை, முடியறதில்லை. அப்போ இவன் எழுந்து நடன்னு சொல்லிட்டு போயிருந்தான், நடந்திருப்பானா? நட என்று சொல்லுது வெறும் வார்த்தை அல்ல, செயலில் வெளிப்படுத்துகிறார் பேதுரு. நம்ம நிறைய நேரத்தில் நிறைய வார்த்தையில் பேசுவோம், நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, பேசுகிறதில்ல. ஆனால் செயலில் காட்டுறார். என்ன செய்கிறார்? உடனே தூக்கி விடுறார். எத்தனை பேர் இன்றைக்கி உலகத்தில் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அழிவை நோக்கி தங்களை தெரியாமலே அந்த இதில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாங்கள் என்ன செய்கிறோன்னே தெரியாது. நான் நிறைய கோயில்களில் போய் உட்காந்து, கோயிலுக்கு போவீங்களா? இப்போ கூட நேற்று கூட இங்கே ஒரு கோயில் கட்டினாங்களாம், ஐயனார் கோயில். நான் போயிருக்கிறேன். அவங்ககிட்ட போய் கேட்பேன், இது என்ன? ஈஸ்வரன் கோயிலில் போய் கேட்பேன். அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன். இவர் இல்லாமல் அவர் இல்லை. இந்த வேதத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் பின்பற்றுவதில்லை. நேற்று கூட பிரதரை பேசிட்டு இருக்கும்போது எங்கள் சபையில் ஒரு சகோதரி கேட்டாங்க, பொங்கல் சமயத்தில் பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, இங்கே வைப்பீங்களா? பொங்கல் வைப்பீங்களா? பொங்கல் வைக்க மாட்டீங்களா? யாரும் வைக்க மாட்டாங்களா இந்த பகுதியில்? பொங்கல் வைக்கிறாங்கல்ல. பொங்கல் வைக்கிறதுல எது விசேஷம்? அந்த பொங்கல் பானையிலிருந்து எந்த திசையில் அந்த பானையிலிருந்து தண்ணீர் பொங்கி கொட்டுகிறதோ வடிகிறதோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது வடிஞ்ச உடனே அவங்க விரும்பின திசையில் வடிஞ்சிருச்சுன்னு உடனே நாக்கை படாத பாடுபடுத்தி பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும். அவங்ககிட்ட கேட்கணும், இது என்ன? தெரியாது, கேளுங்க. அவங்களுக்கு தெரியுமா இது என்ன? கேளுங்க, தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்பயே சொல்லி வச்சிட்டார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி வச்சிட்டார்.
பிரதர் நேற்று கேட்டார், அது எந்த வசனம் பிரதர் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி அதை வாசிச்சிடலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 1:13 என்ன இருக்கு? நீ பார்க்கறது என்னப்பா? என்ன பார்த்துட்டு இருக்கிற? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே, என்ன பார்க்குற? பொங்குகிற பானையை பார்க்குறேன்யா. என்ன பார்த்துட்டு இருக்கிறேன்? இப்போ நீங்கள் கேட்கணும், அவங்ககிட்ட கேட்கணும், எதுக்கு பார்க்குற? பொங்குகிற பானையை பார்க்குறேன். சரி. இப்போ அந்த வாய் பொங்குது. எந்த பக்கமாக பொங்குது? வடக்கு திசையில் பொங்குது. சரியா? உடனே இப்போ வடக்கு திசை பரவாயில்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. தெரியுமா எந்த திசை பரவாயில்ல? எல்லா திசையும் பரவாயில்ல, ஆனால் திசையில் சில வித்தியாசங்கள் இருக்குது. சரி, அப்புறம் சொல்கிறேன். இப்போ வடக்கு திசையில் பார்த்த உடனே ரொம்ப வேகமாக நான் சொன்ன மாதிரி குழவை அடித்து என்ன செய்வாங்க? அரிசியை போடுவாங்க அந்த தண்ணியில், இல்லையா? இங்கே வேதம் என்ன சொல்லுது? எந்த பக்கம் பொங்குச்சோ அங்கே சந்தோஷம் இல்லை. என்ன இருக்குது படிங்க. போ. தெரியாமல் செய்கிறாங்க அவங்க எல்லாம். என்ன செய்கிறாங்க? தெரியாமல் செய்கிறாங்க. தெரிந்த நாம் உலகத்திலேயே கடவுளை அறிந்து இவர்தான் கடவுள் என்று அறிந்து வணங்குகிற கும்பிடுகிற ஒரே கூட்டம் நாம தான், இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கு தெரியாது. இந்த திசை சொல்லணும் இல்லையா? ஏன் எந்த கோயில், பெரிய பெரிய கோயில், நான் சும்மா சின்ன சின்ன இந்த சந்து பொந்தில் இருக்க சொல்ல, எந்த பெரிய கோயிலாக இருந்தாலும் 2 திசையில் தான் வாசல் இருக்கும். ஒன்று கிழக்கு, இன்னொன்று வடக்கு. கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையில் தான் என்ன இருக்கும்? கோயில் இருக்கும். அதுவும் பெரும்பாலும் கிழக்கு திசையில் தான் கோயில் இருக்கும், வாசல். அப்போ கிழக்கு திசையில் வாசல் இருந்தால் நீங்கள் எப்படி நின்று கும்பிடுவீங்க? மேற்கு பார்த்து கும்பிடுவீங்க. சரியா? மேற்கு திசையில் என்ன இருக்கு? தானியேல் எந்த திசையை பார்த்து கும்பிட்டான்? அப்போ அவங்க யாரை கும்பிடுறாங்க? தெரியாது கும்பிடுறாங்க. தெரிந்தவர்கள் நாம். சரியா? அப்படி தானே? இல்லை, நான் சொல்கிறது வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சரியா? சரி, போகட்டும். அப்படியே போனேன்னா நான் வேறு இடத்துக்கு போயிடுவேன். சரி, எதுக்குமே வேதத்தில் விளக்கம் இருக்குது தம்பி. தண்டாயுதபாணி அப்படிமா, தண்டாயுதபாணியை பற்றி வேதத்தில் இருக்குது. சூலாயுதம், திரிசூலம் சொல்லுவான், வேதத்தில் இருக்குது. இதில் இல்லாமல் அதில் ஒன்றும் இல்லை. இது இல்லாமல் அதில் ஒன்றும் இல்லை. கல்லை நட்டு கடவுளும்பான், அது வேதத்தில் இருக்கா? யார் செஞ்சா முத அதை? யாக்கோபு. அவன் என்னன்னு வச்சான்? இந்த இடத்தில் கடவுள் இருக்கிறார், தூதர்கள் வந்து போகிறார்கள், நான் என் ஊருக்கு போகிறேன், திரும்ப வரும்போது இந்த இடத்த நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அடையாளக்கல் வைத்தான். என்ன கல் அது? அது கடவுள் அல்ல, அது என்னது? அது அடையாளக்கல். ஆரோன்ட்ட வந்து கேட்டாங்க, கடவுள் நம்மளை வழி நடத்திட்டு போகிறார், என்னை கூட்டிகிட்டு போகிறார், அந்த கடவுள் என்னை கூட்டிகிட்டு போகிறாருங்கிற ஒரு கடவுளை நான் பார்க்கணியா? உருவம் இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறிய, ஒரு உருவத்தை செஞ்சு கொடுறான்னா. உடனே ஆரோன் எதை செஞ்சான்? கண்ணுக்குட்டி எதை காட்டிகிட்டு இருக்கு? அந்த நடுகல்லை காட்டிகிட்டு இருக்கு. அந்த நடுகல்லை காட்டிகிட்டு இருக்கு. யாக்கோபு நட்ட கல்லை காட்டிகிட்டு இருக்குது, இங்கே தான் கடவுள் இருக்கிறாருன்னு. எந்த கோயிலில் வேணாலும் போய் பாருங்கள், கண்ணுக்குட்டி கடவுளை காட்டிகிட்டு இருக்கோம். இருக்கா? ஏன் வேறு திசையில் வேறு ஓரத்தில் வைக்கலாம்ல? வைக்க முடியாது. வேதத்தில் அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து பாகங்களும் தெளிவாய் மனிதனுக்கு சொல்லப்படுகிற ஒரே புத்தகம் வேதம். சரியா? இன்னும் நமக்கு சந்தேகம்தான், இல்லையா? இல்லை, தெளிவாயிடணும். நம்ம தெளிவாயிடணும். நேரம் நின்று, சிலைக்கு நேரம் நின்று கும்பிடாமல் இப்படி சைடில் நின்று ஏன் கும்பிட்றடா கேளுங்க, தெரியாது. எதுவும் தெரியாது.
ஆனால் அதற்கு அர்த்தம் இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அதை அறிந்து நாம் என்ன செய்யணும்? கும்பிட்றோம். இப்போ என்ன செய்வோங்க, இங்கே நம்ம இடத்துக்கு வருவோம். ஐயோ மணி ஆயிடுச்சே, 12 ஆயிடுச்சு பிரதர், முடிச்சிடலாமா? இல்லை அங்கே அவங்க வந்து வர வரைக்குமா? வந்துட்டாங்கன்னா நினைச்சிடலாமா? பத்து நிமிஷம். வெரி குட். இந்த டைமுக்கு இந்த டைமுக்கு செய்தி, டைமுக்கு ஆராதனை, டைமுக்கு ஜெப கூட்டம் பண்ணுறோம் இல்லையா? வேதத்தில் இருக்கேன். சிலர் சொல்லுவாங்க ஒழுங்கு. அது என்னதுங்க? ஒழுங்கு. எல்லா நிகழ்ச்சிக்கும் மணிக்கணக்கில் இருக்கும். செய்தின்னு வரும்போது பிரதர் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருங்களேன். எல்லாத்துக்கும் மணிக்கணக்கில் டைம் இருக்கும். ஆனால் செய்தின்னு வரும்போது என்ன ஆகும்? ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை யார் ஒருவர் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் அமர்ந்திருக்க வேண்டும். தேவ சத்தம் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய இருதயத்துக்கு தேவையான ஒரு வார்த்தை அந்த சமயத்தில் வர முடியும் என்று சொல்லி மணிக்கணக்கை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தெரியுமா? செய்திக்கு எவ்வளோ நேரம் நான் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவனை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு சிறுவன் அறிமுகப்படுத்துகிறார். எந்த யார் அது? எதுக்குங்க அப்போ அவன் சாப்பாடை எதுக்கு எங்கள் கையிலே எடுத்துகிட்டு வந்தான்? யோசிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்துகிட்டு வரான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாரு, அற்புதம் செய்கிறாரு, கூட்டமாக போகிறாங்க. இந்த பையனும் போகிறான். இவன் மட்டும் எதுக்கு அப்பமா மீன் எடுத்துகிட்டு போனான்? அவர் எவ்வளவு நேரம் எந்த இடத்தில் பேசினாலும் இந்த உணவு எனக்கு தடையாக இல்லாதபடிக்கு நான் என்ன செய்வேன்? இதுக்காக நான் போதும் பிரதர் 1 மணி ஆச்சுன்னா சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு போக மாட்டேன். இது அந்த சிறுவனை பெயர் சொல்லாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கார் இல்லையா? நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்னாச்சு? தூக்கி விட்ட உடனே 8வது வசனம் என்ன சொல்லுது? இப்போ நம்ம எந்திரிச்சு நின்று இதை ப்ராக்டிக்கலாக சொன்னால் என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? இவனுக்கு நடக்க தெரியாதுங்க. நடனா எப்படி இருக்குன்னு இவனுக்கு தெரியுமா? கொஞ்சம் அவனை பற்றி யோசிங்க. நடனா என்னன்னு தெரியாது, நிற்கிறதுனா என்னன்னு தெரியாது, அப்புறம் குதிக்கிறது எப்படி தெரியும்? நடனாவே தெரியாது. அவன் வாழ்க்கையில் நடந்து பார்த்ததில்லை. நடனா என்னென்னு தெரியாது, எப்படி நடக்கணும்னு தெரியாது. அவன் இப்போ என்ன செய்கிறான்னா குதிக்கிறான். என்ன செய்கிறான்? குதிக்கிறான். தேவன் எனக்குள்ளாக இறங்கி ஆவியானவர் என்னை நிறைக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் பூரிக்கணும், சரீரம் எழுந்து பிரகாசிக்கணும். இன்னும் நான் தூங்கிக்கிட்டே இருக்க முடியுமா? ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் கூட நான் என்ன செய்ய முடியாது? எந்திரிச்சு நிற்க முடியாது பிரதர். அது நம்ம உடம்பு வாக்கு அப்படி சொல்ல முடியுமா? இல்லை, உள்ளே வந்துட்டான். யாராவது நமக்கு பிரியமானவங்க பல வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு அவங்கள பார்த்துட்டா எப்படி போய் வரவேற்போம்? முகமெல்லாம் பல்லெல்லாம் வெளியே வந்துடும், வாயில் முகமெல்லாம் அப்படியே பிரைட் ஆயிரும், அப்படியே காலு நிற்காது. போக மாட்டோமா? வர மாட்டீங்களாட்டு சிலர் இந்த சரி வேண்டாம், அந்த டாபிக் போயிடும். அப்போது அப்படி மனிதனுக்கே நமக்கு அறிவுமான சொந்தமான உறவுகள் திடீர்னு என்றைக்கோ ஒரு நாளைக்கு வரும்போது இவ்வளவு வரும் பொழுது, சர்வத்தையும் அண்ட சராசரையும் ஆளுகிற தெய்வம் எனக்குள் வந்த பொழுது நான் எப்படி இருப்பேன்? அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருந்துட்டு போட்டுங்க அப்படின்னு இருந்துரும்னா இருக்க முடியாது. அது என்னால் அடக்கி இருக்க முடியாது. அப்போ இவன் என்ன செய்கிறான்? குதித்து எழுந்து ஒரு விஷயம் செய்கிறான், நல்ல விஷயம். எங்கே போகிறான்னா தேவாலயத்துக்குள் போகிறான், வேறு எங்கேயும் போகல. இன்றைக்கி அற்புத அடையாளம் விரும்பி வருவாங்க, கிடச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்க? அவங்க வழியிலே போயிடுவாங்க.
என் தெருவில், நான் குடியிருக்கிற தெருவில் 60 வீடு இருக்குது. செவ்வாய்க்கிழமை 7 to 8 ஈவினிங்கில் ஒவ்வொரு வீடாக கூப்பிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். வியாதி பிரச்சனையெல்லாம் வந்து பேசி இது பண்ணுவாங்க. அப்புறம் வரமாட்டாங்க. அப்புறம் நானும் என்ன செஞ்சேன், இந்த கொரோனா அதை வந்து நானும் நிறுத்தி விட்டேன். நமக்கும் அவ்வளோதானே சோறு வந்துடுது. எதில் கொஞ்சம் தலையாட்டினா தானே நமக்கு கொஞ்சம் பேச முடியுது. சரி, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இருக்கட்டும். அப்போது தேவனுடைய வல்லமையை உணர்கிற எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, அமைதியாக இருக்க முடியாது. இவன் உள்ளே போயிட்டான். அங்கே ஒரு கூட்டம் என்ன செய்து அவனை பார்த்து என்ன செய்கிறாங்க, பிரமித்து போனார்கள். உங்களையும் என்னையும் பார்த்து இந்த உலகம் பிரமித்து போகணும். 71 சங்கீதம் என்ன சொல்லுது, இந்த உலகத்துக்கு நான் யார்? சொல்லுங்க, கரெக்டு. 71 சங்கீதம் 7வது வசனம். அவர் எனக்கு அடைக்கலமாக இருந்தால் அநேகருக்கு நான் எப்படி இருப்பேன்? புதுமை. நேற்று வரைக்கும் இவர் ஒரு மாதிரி இருந்தார், இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கார். புதுமை இல்லை, அப்படியே தான் இருப்பேனா? அப்படியே இருக்க முடியாது. ஒரு சகோதரன் தான் செய்தியில் சொன்னார், 10 முடியுது, ஞானஸ்நானம் எடுத்தோடனே என்னையா உனக்கு மாற்றம் வந்துச்சு? காஞ்ச துணியோடு தண்ணிக்குள்ளே போனேன், இப்போ ஈர துணியோடு தண்ணியை விட்டு போகிறேன். அதுவா ஞானஸ்நானம்? அதெல்லாம் ஞானஸ்நானம். ரட்சிக்கப்பட்டவன் தான் ஞானஸ்நானம் பெறணும், இல்லையா? ரட்சிக்கப்படுறதுக்கான சில அறிகுறிகள் ஆண்டவர் சில வசனங்களை நமக்கு சொல்லியிருக்கார். ஆனால் உலக மனுஷன் தன்னை ரட்சிக்கணும்னு நினச்சி அவன் ஒரு காரியத்தை செய்கிறான், அவன் தெரியாது செய்கிறான். என்ன தெரியுமா? நம்ம செய்கிற ரட்சிக்கப்படுவதற்கு நான் பாவ அறிக்கை செய்து என் உள்ளத்தை உடைத்து ஊற்றி என் கண்ணீரால் அவருடைய பாதத்தில் நின்று என்னை மன்னியும் என்று சொல்லுகிற அந்த மன்னிப்பின் காரியத்தை சொல்லி ரட்சிப்பை பெற்று கொண்டு விசுவாசி ஆனதனால் ரட்சிக்கப்பட்டவனாய் நான் காணப்படுகிறேன். இந்த செயலை ஒரு சின்ன காரியத்தில் உலக மனுஷன் செஞ்சிடறான். தெரியுமா? என்னது அது? தேங்காய் உடைக்கிறது. தேங்காய் உடைக்கிறாங்களா? அவனை போய் எதுக்கே தேங்காய் உடைக்கிறதுன்னு கேளுங்க, தெரியாது. தேங்காய் உடைக்கிறது தெரியாது. தேங்காய் உடைக்கிறதுல என்ன இருக்குங்க? இந்த ஓடு போல கடினமான என்னுடைய இருதயம், ஓடு போல கடினமான என்னை இருதயம் உடைக்கப்பட வேண்டும். உடைத்த பொழுதோ உள்ளிலிருந்து நீர் சிந்துவது போல என் கண்ணிலிருந்து நீர் ஊற்றப்பட வேண்டும். என் கண் நீரை சொரியும் பொழுது என் உள்ளம் பாவ மன்னிப்பை தாரும் ஆண்டவரே என்று வேண்ட வேண்டும். வேண்டின பொழுது அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கும் பொழுது அந்த தேங்காயின் பருப்பை போல வெண்மையான இதயம் எனக்கு கிடைக்கிறது. இதை தாரும் என்று தெரியாது, சொல்ல தெரியாது செய்து கொண்டு இருக்கிறார்கள். சொல்ல தெரிந்த நாமும் என்ன செய்கிறோம்? புரியுதா? ஆனால் இந்த பகுதியை படித்ததில் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 11வது வசனத்தினுடைய முதல் பகுதி தான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே என்ன சொல்லியிருக்கு? போதும், முடவனாக கிடக்கிறாங்க, இப்போ நடந்துட்டான். இப்போ அவன் சப்பானி இல்லையா? குதிச்சுட்டான், நடந்துட்டான், கோயிலுக்குள்ளே வந்துட்டான். இப்போ அவன் யாருங்க? நல்ல ஆரோக்கியமானவன். ஆனால் இங்கே ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு? நம்மில் பல ரட்சிக்கப்பட்ட அவிசுவாசிகளாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவிசுவாசிகளாக இருக்கிறோம், உலகத்தோடு ஒத்து வாழ்கிறோம். அதனால தான் சப்பானி குணமாயிட்டான், குணமானதை கூட விட முடியாமல் குணமாக்கப்பட்ட சப்பானியே. எப்படிப்பட்ட சப்பானி? நம்ம அப்படி இருக்க முடியுமா? நான் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டவன் தான். நான் ரட்சிக்கப்பட்ட அவிசுவாசி அல்ல, விசுவாசி.
விசுவாசி யாரை விசுவாசிக்கிறேன் என்று அறிந்திருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சாதாரண கடவுள் அல்ல. இந்த வேதத்தில் சொல்லப்படாத ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாம் இதில் இருக்கிறது. எனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சொந்த மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம்! என்னுடைய பாஷை, என்னுடைய புரிந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய சொந்த பாஷையில் அவரோடு நான் பேசும்படியாக. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, வேதத்தை வாசிக்காதீர்கள். வேதத்தை என்ன செய்யக்கூடாதுங்க? வாசிக்கக்கூடாதுல்ல? வாசிக்கலாமா வாசிக்கக்கூடாதா? தெளிவாக சொல்லுங்க. வேதத்தை வாசிக்கலாமா வாசிக்கக்கூடாதா? அதான் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கக்கூடாது, படிக்கணும். வேதத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். வாசிக்கிறது போகிற போக்கில், எப்போ ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, இந்த காலண்டரில் இன்றைக்கி என்ன வசனம், அது வாசிக்கிறது. படிப்பது என்பது ஒரு நேரம் ஒதுக்கி நம்மை ஒருமனப்படுத்தி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே சொல்லும், என்ன இன்றைக்கு என்னோட பேச போகிறீர். இது படிப்பது. எத்தனை பேர் படிக்கிறீங்க? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? புரியுதா? நாம் வாசிக்கிறவர்கள் அல்ல. நாம் யார்? படிக்கிறவர்கள். நாம் தெரிந்து வணங்குகிறவர்கள் அல்ல, அறிந்து வணங்குகிறவர்கள். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை தெரியும், என்ன அறியஞ்சிருக்கும். என்னை பற்றி உங்களுக்கு அறிய முடியாது. தெரிந்தவர்கள் உலகத்தில் உண்டு, அறிந்தவர்கள் நாம் மாத்திரமே. இப்போ தேவனுக்கு நாம் என்ன செய்யலாம்? வைராக்கியமாக அப்படி கெத்தா ரோட்டில் போகும்போது இப்படி பிடிச்சா, நல்லா வாலிபனாக இருக்கும்போது இப்படி பிடிச்சா. நான் 16 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை வயசில்? இன்றைக்கி யார் இங்கே எத்தனை பேர் 16 வயசில் யார் இருக்கா? 16 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் ஊருக்குள்ளே வேதக்காரன் வரக்கூடாது, ஜாதி வெறி. வேதக்காரன் வந்து அடிச்சு விடுவாங்க. ஆனால் அதுக்காக வேண்டி இந்த பைபிளை இப்படி நெஞ்சில் பிடிச்சிக்கிட்டு அப்படி போவேன். எங்கள் ஐயா கூப்பிட்டு சொல்லுவார், ஏண்டா என்னை அவமானப்படுத்துகிற, மானத்தை வாங்குறேன்னு. இன்றைக்கி எத்தனை பேருக்கு இந்த பைபிள் இங்கே வைக்கணும்? அது இந்த பக்கம் வைக்கக்கூடாது, இந்த பக்கம் வைக்கணும். எத்தனை பேருக்கு இப்படி பிடிச்சிட்டு போக ஆசை? அது பெரும் பாக்கியம். நிறைய சொல்ல முடியும், ஆனால் அனுமதிக்கவில்லை நேரம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் யார்? சாதாரணமானவர்கள் அல்ல. மற்றவர்கள் படுகிற கஷ்டத்தை போல நானும் கஷ்டப்படும்படியாக அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. என் தேவன் என்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனையும் துக்கத்தையும் பாரத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஆனால் ஏதோ ஒன்று எனக்குள் அப்படி நடக்கிறதே என்று நான் எண்ணினால் தூய்மைப்படுத்தப்படுகிறேன் என்று நான் மனநிறைவடைய வேண்டும். சரியா? சோர்ந்து போகக்கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.